ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி தூங்க வைக்கிற விதமே தனி. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. என்னால் தானங்க இவ்வளோ பிரச்சனைனும் போது, அப்போது பிரச்சனையெல்லாம் இன்னும் கவனிக்காமல் இருந்தால் வேலையால் தான் வந்ததுன்னு வேலை மேலே பழிய போடுவீங்களான்னு கேட்குறாரு நம்ம விஜய். உடனே காவேரி, நான் தூங்க வைக்கிறேன் படுங்கன்னு சொல்லிட்டு பௌர்வியை போக்குறா, வேணான்றா. அந்த இடத்துல அழகாக குழந்தைய தட்டுற போல் தட்டுறா. நானா சின்ன குழந்தையான்னு கேட்குறாரு விஜய். ஆமாம், கணவன் மனைவிக்கு குழந்த தான். விஜய்க்கு காவேரி குழந்தை, காவேரிக்கு விஜய்க்கு தான் குழந்தை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அந்யுன்யமாக தான் இருக்கணும்னு அழகாக கொண்டுக்கின்னு வந்துட்டாங்க. இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. நீ 5000 ஸ்டெப்பு நடக்கணுன்றாரு. என்னால் நடக்க முடியாதுப்பா, உங்கள் வயிற்றில் வாட்டர் மெலான் கட்டி விட்ற, அப்போ நடந்து பாருங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மெலான் கட்டிக்கணும் நடப்பேன், உன்னை தூக்கிக்கணும் நடப்பேன்றாரு. இதுவும் அழகாக இருந்தது. அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம வாட்டர் மெலான் கட்டிக்கணும் வரப்போகிறாரா என்னன்னு தெரியல விஜய். உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடில் நம்ம வீக்காவோட சீன்லாம் அவ்வளோ அழகாக கொண்டுக்கின்னு வந்தாங்க. இந்த இடத்துல சாரதாம்மா அவங்க அங்காவும் வெளியே இருக்கிறாங்க. அங்கேயும் விஜய் போயிட்டு என்ன இங்கே உட்காந்துருக்குங்க, உங்கள் பொண்ணு என்னை தூக்கிக்கின்னு வர சொல்கிறா அத்தைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சி என்னன்னு கேட்டு வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா? இல்லைப்பா, நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், உங்களுக்கு எங்களால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கம்பெனி பிரச்சனைலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களால் தான் சொன்னதா. அப்போ நான் விஜய் சொல்கிறாரு, அப்போது நான் கஷ்டப்படும் போது என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என்னை மீறி நீங்கள் போகக்கூடாதுன்னு நிறுத்திடுறாங்க. இங்கே ஆஃபீஸ்லேயும் போயிட்டு எல்லாரையும் வர சொல்லுங்கள், எல்லாம் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க, நம்ம மேலே கோவப்பட தான் செய்வாங்க, அவங்கள கூப்பிடு, பேட்சாக கூப்பிட்டு பேசுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே எல்லோரும் வந்து சூழ்ந்து பணத்தை ஏமாற்றிட்டீங்க, பணத்தை கொடுங்க, எங்களுக்கு வீடு நீங்கள் இப்போ முடிச்சு தர மாட்டேங்குன்னு பிரச்சனை பண்ணும்போது நம்ம காவேரி நிறுத்துங்கன்னு கத்தி வயிறு பிடிக்கிறா. அந்த இடத்துல எல்லாரும் எதிர்க்கும் மனைவியும் ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. இந்த இடத்துல ஸ்டாப்புங்களும் பிரச்சனையை தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் விஜய் சொல்கிறாரு பிரச்சனை வந்துடுச்சு, அதை தீர்வு செய்ய என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை சொல்லுங்கள், அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையிலேயே எல்லா முதலாளியும் இது போல் மக்கள் மேலே கேர் பண்ணால் உண்மையிலேயே அழகாக இருக்கும். இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் அவ்வளோ அழகாக கொண்டாண்டாங்க. இங்கே பாட்டி வந்து பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வராங்க. சாரதாம்மா உப்பை குறைச்சா பிபி கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லும்போது, உப்பெல்லாம் குறைச்சா ஆகாது, நீங்கள் வீட்டை விட்டு போனாலும் நேருக்கு நேராக முகத்தில் அடித்து போல பேசுகிறாங்க, அது தப்பு. இருந்தாலும் ஒரு பேரனுக்காக வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. பேரன் அதையும் நீங்கள் இப்போ நினைக்காதீங்க, கஷ்டமாக நினைக்காதீங்க, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது என் மாமியார் வீட்டுக்கு இதை செய்யறதுனாலன்னு சொல்லியும் பாட்டியும் ராதாமாவும் இப்படி பேசும்போது அந்த முத்துமலரும் கேட்டுன்னு வந்து, அக்கா இவ்வளவும் எங்களால் தானும் போது நீங்கள் எங்கள் பின்னாடியே வரவதாண்டி இவ்வளோ அசிங்கப்படுறது வந்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாரதாம்மாவும், என் வீட்டுக்காரர் செத்து பணம் இல்லாதப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படலை, இப்போ பொண்ணை கொடுத்த இடத்துல வந்து இவ்வளோ தங்கி வருத்தப்படுறேன், இது ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ ஒரு அழகாக அருமையாக இருந்தது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை பை.